ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ரைஸ், சப்பாத்தி, தோசை இதுக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கக்கூடிய ப்ரான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே பட்டை 2 லவங்கமும் சேர்த்துக்கலாம். பட்டையும் லவங்கமும் பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். வெங்காயத்தை நம்ம எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கலாம். அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போது இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே 2 தக்காளி மீடியம் சைஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூடவே 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போது 1/2 கிலோ ப்ரானை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ப்ரான்லேயே நல்லா தண்ணி விடும். பாருங்கள், ப்ரானில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நல்லா தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு. கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம மசாலாலாம் சேர்த்துப்போம். மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடைசியாக கறி மசால் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ப்ரானும் மசாலாவும் நல்லா கலந்து சேர்ந்து வரட்டும். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்ந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்.
தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ப்ரான் மசாலாவோட சேர்ந்து பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வரட்டும். அது வரைக்கும் மூடி வச்சுருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தழதழன்னு கொதிக்குது. இன்னும் கூட நல்லா கொதிக்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் மிளகு பவுடர் போட்டு கலரி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.